எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாம் சாப்பிட்டாச்சா? இப்ப நானும் உங்களுக்கு ஒண்ணு சாப்பிட தரப்போறேன். ஓகேயா? சாப்பிடலாமா? ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கு? தெரியுதா? தெரியுதா? மாங்காய் உங்க எல்லாருக்கும் பிடிக்குதா? எல்லாருக்குமே பிடிக்குமா? வெரி குட், சூப்பர். சாப்பிடலாமா? ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நான் எப்ப சொல்றேன்னா அப்பதான் சாப்பிடணும். ஓகேயா? எல்லாருக்கும் நீட்டா தானே வச்சிருக்கீங்க? எடுத்துக்கலாமா? ஓகே, வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கங்க. மாங்காய் மட்டுமா இருக்கு? பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாரு, என்ன இருக்குது? ஓகே, தேங்க்யூ. மாங்காய்னா மாங்காய், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். கம். ஒடியா ஒடியா, கம் கம் கூடி. எல்லாரும் மாங்காய் எடுத்துக்கிச்சா? இப்ப என்ன செய்யணும்னா, உடனே என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எல்லாரும் கண்ணை மூடிக்கணும், வாயில போடணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? கடிச்சு சாப்பிடக்கூடாது. இப்ப எல்லாரும் எந்திரிங்க. இப்ப எல்லாரும் கையிலயும் மாங்காய் வச்சிருக்கோம். ஓகேயா? இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாரும் வாய்க்குள்ள போடணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? கடிக்க கூடாது. மிஸ் எப்ப கடி சாப்பிடலாம்னு சொல்றப்பதான் சாப்பிடணும். நீங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு வாய்க்குள்ள போட்டு உள்ள என்ன நடக்குதுங்கிறது மட்டும்தான் என்ன செய்யணும்? கவனிச்சுட்டு சொல்லணும். ஓகேயா? ரெடி? 1 2 3. எல்லாம் அழகா கண்ணை முடிக்குங்க, கவனிக்கணும். ஓகேயா? ஓகே, எல்லாரும் கண்ணை தரங்க. எல்லாரும் மாங்காயை சாப்பிடுங்க. வெரி குட். இப்ப மாங்காய் எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சரி, மாங்காய வாயில போட்டோன்னே உங்களுக்கு என்ன நடந்துச்சு? புளிப்பா இருந்துச்சு. வேற? எச்சி ஊறிச்சா அவளுக்கு? பார்த்தோன்னே உனக்கு ஊறிடுச்சா? பாரு, பார்த்தோன்னே எச்சி ஊறிச்சு. மாங்காய் பார்த்தோன்னே ஆசைப்பட்டீங்களா? பார்த்தோன்னே எச்சி ஊறிச்சா? எல்லாருக்குமா? பாரு. சரி, மாங்காய் பார்த்தா மட்டுமா எச்சி ஊறும்? அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச எதை பார்த்தாலும் எச்சி ஊறும். சாப்பிடறத பார்த்தாலே. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? வெரி குட். ஏதாச்சு எச்சி அப்படி சொல்லணும். ஆனா எச்சி தான் ஊறும். அதுக்கு பேரு உமிழ்நீர். என்னது? உமிழ்நீர். என்னது? வெரி குட். சரி, உமிழ்நீர் எதுக்கு சுரக்குது? ஏன் நம்ம சாப்பாடு வாயில போட்டோடனே எதுக்கு உமிழ்நீர் சுரக்குது? அது என்ன பண்ணும்? அது உமிழ்நீர் சாப்பாடு போட்டோடனே இந்த எச்சியோட சேர்ந்து என்ன நடக்கும்? ருசியாக்குமா? மாங்காய் போட்டேல, போட்டோடனே என்ன பண்ண? எச்சி ஊறுச்சு. அப்படி சாப்பிட தோணுச்சு. அப்ப அந்த மாங்காய் அந்த எச்சியோட சேர்ந்து என்ன பண்ணீங்க? அப்படி கடிச்சிங்க. கடிச்சது மாங்காய் எப்படி ஆயிடுச்சு? அப்புறம் 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 சரி, அது மாங்காய் என்னவா மாறுச்சு? எப்படி ஆயிடுச்சு? அது மாங்காய் பீஸா என்ன கூழ் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த உமிழ்நீர் இருந்தாதான், உமிழ்நீரோட அந்த உணவு சேர்ந்தாதான் என்ன பண்ணும்? அப்படி சாஃப்டா மென்மை ஆயிரும். அப்பதான் நம்மளால அந்த சாப்பாடு என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும்னா? வெரி குட், சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணு. சாப்பாடு என்ன செய்ய முடியும்? நம்மளால முழுங்கா முடியும். அப்ப நம்ம வாயில போட்டே நம்ம முதல்ல என்னதான் ஊறும் நம்மளுக்கு? நம்ம எச்சின்னு சொல்லக்கூடாது. நம்ம சயின்ஸ் கிளாஸ்ல இருக்கோம். என்ன சொல்லணும்? உமிழ்நீர். வெரி குட், சூப்பர். என்ன ஊறும்? எல்லாரும் உட்காந்துக்கங்க.
வெரி குட். இப்போ எல்லாரும் நம்ம மாங்காய் உப்பு போட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டே வாயில என்ன இருந்தது? உமிழ்நீர் சுரந்தது அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சூப்பர்பா சொன்னீங்க. நம்ம அந்த உமிழ்நீர் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோம்? உணவை என்ன பண்ணோம்? மென்மையாக்கும். நம்ம சாப்பிட்றத மென்மையாக்கவும், மென்மையாக்குறத நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா விழுங்க முடியும். அந்த விழுங்குறதுக்கும் அந்த உமிழ்நீர் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. சரியா? இப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாப்பிட்டோமா? சாப்பாடை சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? மாங்காய். மாங்காய் எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு அப்படிங்கறத நாம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? எல்லாரும் மாங்காய் சாப்பிட்டு முடிச்சிட்டோமா? சாப்பிட்ட மாங்காய் எங்க போச்சுன்னு சொன்னீங்க? வயிற்றுக்குள்ள போன மாங்காய் எப்படி போச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ல. வெரி குட், சூப்பர். அவ கண்டுபிடிக்கணும்னா நீங்க தான் வரணும். யார் வரணும்? நீங்க எல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும்? உறுப்புகளா மாற போறீங்க. என்ன மாற போறீங்க? யாரெல்லாம் உறுப்புகளா மாற ரெடியா இருக்கீங்க? வெரி வெயிட் வெயிட் வெயிட். ஒரு 10 பேர் ஃபர்ஸ்ட் முதல்ல, அடுத்து மிச்சவங்களும் அடுத்த. ஓகேயா? சரியா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஒவ்வொருத்தரா வாங்க. பற்களா மாறுறதுக்கு 3 பேர் வாங்க. வாங்க, இவங்க வரட்டும் முதல்ல. பற்கள். நீங்களாம் யாரு? பற்கள். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. பற்களா மாறிட்டாங்க பாருங்க. உமிழ்நீர் சுரபியா மாறத்துக்கு 3 பேர் வாங்க. வாங்க வாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. உமிழ்நீர் சுரபிக்கு கிளாப் பண்ணுங்க. அடுத்து இறைப்பையா மாறத்துக்கு வாங்க. வா 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 வாங்க. இறைப்பைக்கு கிளாப் பண்ணுங்க. கல்லீரலை மாறதுக்கு யாராவது ஒருத்தர் வாங்க. யாராவது வாங்க வாங்க வாங்க. என்னது? வாங்க வாங்க. பெருங்குடலா மாறதுக்கு யாராவது ஒருத்தர் வாங்க. வாங்க. அடுத்து சிறுகுடல். சிறுகுடலை மாறதுக்கு யாராவது ஒருத்தர் வாங்க. சிறுகுடல். சிறுகுடலை மாற யாருமே இல்லையா? சிறுகுடலை மாறுறீங்களா? வாங்க. கிளாப் பண்ணுங்க. கணைய நீர்வும். அவ்வளவுதான். வாங்க வாங்க வாங்க. நீ என்னவா மாறிட்டீங்க? வெரி குட், சூப்பர். இப்ப எல்லாரும் உறுப்புகளா மாறியாச்சா? இப்ப நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம மாங்காய் எப்படி போச்சு, எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க நம்ம போக போறோம். போகலாமா? இப்ப உங்களை அதனால அந்த பாகத்துல போய் நிக்க வைப்பேன். அங்க போய் தான் நீங்க என்ன பண்ணோம்? உங்க பாகங்களா மாற போறீங்க. உறுப்புகளை போட்டீங்க. நீங்க என்ன வேலை பார்க்கணும் தெரியுமா வேண்டாமா? ஆமா தானே? உறுப்புகள் வேலை பார்க்குமா பார்க்காதா? அப்ப நீங்க என்ன வேலை பார்க்கணும் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? தெரியுமா உங்களுக்கு? சரி. உங்களுடைய என்ன பண்ண உறுப்புகள் இருக்கு. அந்த துண்டு சீட்டை எடுத்து உங்களுடைய வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஒவ்வொருத்தரா எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறீங்களா? இல்ல கண்டுபிடிச்சிருக்கு. யாரோ பற்கள் ஒருத்தர் எடுத்துக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சானு கேளுங்க. வச்சுக்கோங்க பாஸ். உங்களுடைய வேலையை நீங்க கண்டுபிடிச்சு படிச்சு ரெடியா வச்சுக்கணும். ஓகே. உமிழ்நீர் சுரப்பிகள் வாங்க. உமிழ்நீர் சுரப்பி யாராவது ஒருத்தர் வாங்க. உங்களுடைய உறுப்புகள் பணிகளை கண்டுபிடிங்க. இறைப்பை யாரு? நீ தானே இறைப்பை. உங்களுடைய பணிகளை கண்டுபிடி. சிறுகுடல் வாங்க. சிறுகுடல். கணைய நீர் எங்க இருக்கீங்கப்பா? கணைய நீர் எங்க இருக்கீங்க? பெருங்குடல் எங்க இருக்க? வா வா வா. கல்லீரல் எங்க இருக்கீங்க? இப்ப எல்லாரும் உங்க பணிகளை படிச்சாச்சா? இப்ப போகலாமா? வெரி குட். எல்லாம் வரிசையா வாங்க. முதல்ல நீங்க தான் பற்கள். பற்கள்ல நீங்க நிக்கணும். ஏன் 3 பேர் நிக்கிறாங்க பற்கள்ல? ஏன் பல்லும்? பற்கள் எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கும். இந்த இடத்துல 32 பேர்லாம் நிப்பாட்ட முடியாது. அதனால 3 பேர். ஓகேயா? உமிழ்நீர் சுரப்பிகள் நீங்க எங்க இருக்கீங்கன்னா இந்த இருக்க பாத்தீங்களா? வாய்க்குள்ளதான் இருக்கு. அந்த இடத்துல அங்கதான் உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. சரியா? சோ நீங்க 3 பேர் என்ன பண்ண அங்க போய் நின்றுக்கணும். ஏன்னா 3 உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. அதனாலதான் நீங்க 3 பேர் நிக்கிறீங்க. ஓகேயா? வெரி குட். அடுத்து வாங்க. கல்லீரல் வாங்க. வாங்க. இருக்குல்லே பெருசா இருக்கு பத்தியா? அதுதான் கல்லீரல். நீங்க கல்லீரல். ஓகே, வெரி குட். இறைப்பை யாருப்பா? இறைப்பை எங்க இருக்கீங்க? ஓடியாங்க. நீங்க எங்க இருக்கணும்னு சொல்றேன். உங்க உறுப்பு எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓடியாங்க.
இந்த ஒரு பை மாதிரி இருக்கா, அதுதான் இரைப்பை. ஓகேயா? அடுத்து கணையம் வாங்க. கணையம். கணையம் யார் இருக்கீங்க? நான் தான் சொல்லுங்க. கணையம் அந்த குட்டி அங்க இருக்குல்ல, அதான் கணையம். சிறுகுடல் யாரு? உள்ள வந்து போட்டிருக்கா, அதான் சிறுகுடல். பெருங்குடல் யாரு? வெரி குட். அங்க நில்லுங்க. எல்லாரும் நின்றாச்சா? எல்லாரும் இப்ப இன்னைக்கு எதோட உறுப்புகளா இருக்கீங்க? உணவு உணவு பாதையோட உறுப்புகளா இருக்கீங்க. நீங்க யாரு? உணவை படிச்சு சின்ன சின்ன தூளாக்கிடுவீங்களா? அதான் உங்க வேலையா? பாரு பள்ளி என்ன பாக்குதான், சின்ன சின்ன தூளா மாத்திருமா உணவை. எல்லாம் கிளாப் பண்ணி பற்கள் சூப்பரா வேலை பார்க்கணும். வெரி குட். நீங்க யாரு? சரி, என்ன வேலை பார்ப்பீங்க? சரி, உமிழ்நீர் எல்லாம் சுரப்பீங்களா நீங்க? ஓகே, அவங்க வந்து எதை சுரப்பாங்களா? உமிழ்நீரை சுரப்பாங்களா? அப்ப அவங்க வந்து உமிழ்நீரை சுரந்துட்டாங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. நீங்க யாரு? நான் தான் இரைப்பை. என் உருவம் ஆங்கில எழுத்துல வர ஜே மாதிரி இருக்கும். என்கிட்ட உள்ள செரிமான நதிகள் அமில பொருட்கள் கொண்டு உணவை நான் செரிக்க செய்வேன். வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட். 4ஆம் வகுப்பு மூலம் நல்லா கவனிச்சுக்கணும். இரைப்பையை பத்தி என்ன எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல? இரைப்பையை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது வந்து எந்த வடிவத்துல இருக்குமா? என்ன வடிவத்துல இருக்குப்பா? ஜே. ஆங்கில வடிவத்துல வர ஜே வடிவத்துல இருப்பா. அதுல நிறைய அமிலங்கள் இருக்கும், நிறைய நொதிகள் இருக்கும். அதுதான் நம்ம உணவை என்ன பண்ணும்? செரிக்கிறதுக்கு உதவும். ஓகேயா? வெரி குட், சூப்பர். நீங்க யாரு? ஓ, கல்லீரல் தான் எதை சுரக்கும்? பித்தநீரை சுரக்குமா? வேற கொழுப்பு பொருட்கள் நீங்க தான் செரிக்க வைப்பீங்க. பாறையெல்லாம் கிளாப் பண்ணுங்க கல்லீரலுக்கு. வெரி குட். நீங்க யாரு? நான் தான் கணையம். நான் கணையத்தில் இருந்து சுரப்பேன். உணவில் உள்ள புரதத்தையும் கொழுப்பையும் செரிக்க உதவுவேன். வெரி குட், சூப்பர். எல்லாம் கணைய நீர் கையில் பண்ணுங்க. கணைய நீர் எதை வந்து செரிக்குது? புரதத்தை. எதை செரிக்குது? வெரி குட். கணைய நீர் புரத உணவுகளை செரிக்கிறதுக்கு அது கணைய நீரை சுரக்குது. நீ யாருப்பா? நான் தான் சிறுகுடல். உணவில் உள்ள சத்துக்களை எல்லாம் உறிஞ்சிடுவேன். ஓ, சிறுகுடல் என்ன வேலை பார்க்குமா? உறிஞ்சிருவான். இங்க எல்லாம் நம்ம செரிச்சு அமில நதிகளாம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணு? சிறுகுடல் எல்லா சத்தையும் உறிஞ்சிருமா. சிறுகுடலுக்கு எல்லாம் கை தட்டுங்க. நீங்க யாரு? நான் தான் பெருங்குடல். மீதமுள்ள சத்துக்களை அதிகப்படி அளவில் உறிஞ்சுவேன். வெரி குட். பெருங்குடல் எல்லாம் கை தட்டுங்க. பெருங்குடலுக்கு வெயிட் பண்ணுங்க. அவன் என்ன வேலை பார்த்தாலாம்? சிறுகுடல் சத்தை உறிஞ்சிச்சு. மிச்சம் இருக்க சத்துக்களை எல்லாம் யாரு உறிஞ்சுவாங்க? பெருங்குடல் உறிஞ்சுவாங்க. இப்ப இவ்வளோ உறுப்புகளும் சேர்ந்துதான் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் உணவை என்ன பண்ணோம்? செரிக்கும். எல்லாம் செரிச்சு சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு வேஸ்ட் ஆயிடும், கழிவாயிடும். அது சக்கையா மாறின பிறகு அங்க இருக்கக்கூடிய மலவாய் வழியாக என்ன பண்ணோம்? வெளியேறு. ஸோ ஒரே ஒரு நம்ம வாய்க்குள்ள சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் செரிமானமாகறதுக்கு இவ்வளோ உறுப்புகள் என்ன பண்ணுது? நம்மளுக்கு உதவி பண்ணுது. எவ்வளவு உறுப்புகளும் இவ்வளோ பண்ணுது. ஓகேயா? அப்ப உறுப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பரா பண்ணீங்க. உறுப்புகள்லாம் பார்த்துட்டோமா? இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பயிற்சி தாள் செய்யணும். ஓகேயா? அவங்களுடைய பயிற்சி தாளை எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? உறுப்பு மண்டலத்துல செரிமான மண்டலம் இருக்கக்கூடிய பகுதிகளை என்னெல்லாம் வேலை பார்த்துச்சுங்க என்ன பண்ண போறோம்? பயிற்சி தாள செய்யலாமா? வெரி குட். எல்லாம் வாங்க அவங்க பயிற்சி தாளை எடுக்கலாம். 4ஆம் வகுப்பு பயிற்சி தாள் எடுத்தாச்சா? பயிற்சி தாள் செய்யலாமா? எடுத்துக்க. பக்கம் 6 எடுத்தாச்சா? அதுல பாரு 1.12 1.13 1.14 3 பகுதி செய்யணும். சரிதானா? நீங்க அழகா வாசிச்சு செய்யணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்ன பண்ணணும்? மிஸ்டர் கேட்கணும். கண்டிப்பா மிஸ்டர் என்ன பண்ணுவேன்? ஹெல்ப் பண்ணுவேன். நீங்களா வாசிக்கிறீங்களா? வாசிச்சு செய்யறீங்களா? வெரி குட். எங்க வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வகுப்பு பயிற்சி தாள் செய்யலாமா? உங்க பயிற்சி தாள் எடுத்துட்டீங்களா? எடுங்க. பக்கம் 6 எடுத்துக்கங்க. என்ன இருக்கு? அதுல இருந்து பாருங்க 1.15
1.16 1.17 1.18 1.1 5 பயிற்சி செய்யணும். சரியா? அழகா வாசிச்சு செஞ்சிருவீங்களா? உங்களுக்கு டவுட்னா எங்க கேட்கணும்? சரியா? வாசிக்கலாமா? அழகா வாசிச்சு செய்றீங்களா? எடுங்க பார்க்கலாம், செய்யுங்க. என்னடாமா டவுட்டு? இது வாய் சூப்பரா கலர் பண்ணிருக்கிய. என்ன டவுட்டு? எங்க வாசிப்பா இத தலைப்பு வாசிங்க. என்ன கேள்வின்னு? தொடர்புடைய குறியிடுவேன். சரியா? என்னது? இரைப்பைக்கு தொடர்புடைய சொற்களுக்கு என்ன பண்ணணும்? டிக் குறியிடுவேன். ஓகே யாராச்சலும் புரியுதா? இப்ப இரைப்பைக்கு தொடர்புடையது என்னன்னு பார்க்கலாம். அமில பொருள்கள். பஞ்சு போன்ற. வெரி குட், சூப்பர், வெரி குட். செரித்தல். இப்ப இரைப்பையோட தொடர்புடைய சொல் எது இருக்கு? வெரி குட், சூப்பர். புரிஞ்சுதாப்பா? சரியா? எங்க அது பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர் சூப்பர்.